ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள எத்தன பேரு இந்த பாம்பன் பாலத்துல டிராவல் பண்ணியிருக்கீங்க? எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்க வீட்ல ராமேஸ்வரம் போலான்னு ட்ரிப்புக்கு பிளான் போட்ட உடனே, முதல்ல எக்ஸைட் ஆனது நான் தான். ஏன்னா, பாம்பன் பாலம் இருக்கிறதுனால. அதுல போகணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஆனா, இன்னைக்கு தான் நிறைவேறியிருக்கு. எங்க ஊர்லேருந்து ஒரு 4 1/2 ஹவர்ஸ் ஆச்சுங்க ராமேஸ்வரம் வரதுக்கு. அந்த ப்ளூயிஷ் கிரீன்ல இருக்கிற கடல் தண்ணி, அதுக்கு நடுவுல 2 ரயில்வே பிரிட்ஜு, மேல இருந்து நம்ம அத பார்க்கும்போது என்ன வியூங்க! அப்பா! இத பார்க்கறதுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் தெரியுமா? இந்த பாம்பன் பிரிட்ஜோட மொத்த லென்த் 2.2 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. இது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மண்டபம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து ராமேஸ்வரத்தை கனெக்ட் பண்ற ஒரு கனெக்டிங் பிரிட்ஜா தான் இந்த பாம்பன் பாலம் இருக்கு. அந்த பழைய ரயில்வே பிரிட்ஜ் 1911ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சு 1914ல முடிச்சிருக்காங்க. இவ்ளோ பெரிய பிரிட்ஜ எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லாத அந்த டைம்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்பவே பெரிய விஷயம் தாங்க. இந்த கப்பல் வரும்போது ரயில்வே பிரிட்ஜ் ஓப்பன் ஆகும், கப்பல் போகும் இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போன டைமுக்கு கப்பலும் வரல, ட்ரெயினும் வரல. அட்லீஸ்ட் அந்த பிரிட்ஜில் ட்ரெயின் வந்திருந்தா கூட இன்னும் கொஞ்சம் ஜாலியாக பார்த்துருப்பேன். ஆனால் அதுவும் நடக்கலை. நம்ம இப்போ ராமேஸ்வரத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இந்த பாம்பன் பாலம் இருக்கிறதுனால அதில் நின்று இறங்கி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்புனோம். எங்களை மாதிரியே நிறைய பேர் இந்த வியூ பார்க்கறதுக்காக அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. 2 பக்கமும் கடல் தண்ணி, நடுவுல நம்ம மட்டும் அந்த ரோட்ல போயிட்டு இருக்கிறது ரொம்பவே ஒரு மாரி வித்தியாசமா இருந்துச்சு. பார்ப்போம். இன்னொரு நாள் பிளான் பண்ணி, ட்ரெயின்ல புக் பண்ணி இதே ராமேஸ்வரத்துக்கு அந்த ரயில்வே பிரிட்ஜ்ல வரணுங்க. பெரிய கப்பல் வரும், இந்த பிரிட்ஜ் ஓப்பன் ஆகும், கப்பல் பிரிட்ஜ கிராஸ் பண்ணும். இப்படிலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த எங்களுக்கு இந்த சின்ன போட்டு தாங்க கிராஸ் பண்ணுச்சு. ஆனா அதுவும் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. இது மீன்பிடி தடைக்காலம். அதனால பிரிட்ஜோட இன்னொரு சைடுல எல்லா போட்ஸும் நிப்பாட்டி தான் வச்சிருந்தாங்க. அதையுமே இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க பாம்பன் பாலத்த கிராஸ் பண்ணி ராமேஸ்வரம் ரீச் ஆயிட்டோம். நாங்க ராமேஸ்வரத்துல எங்கெல்லாம் போனோம், ஒன் டேல எத்தனை பிளேசஸ் கவர் பண்ணோம், எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. அன்டில் தென், பாய்.